அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், இதற்காக நன்றி. அதாவது 2020ஆம் வருடம் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனா லாக்டவுன் வந்தது. நோய் பரவல் பல லட்சக்கணக்கான மக்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தியது. நாடு முழுவதுமே, உலகம் முழுவதுமே அனைத்து தரப்பு மக்களுமே, ஏழைகள், பணக்காரவங்க, இந்த மாதிரி அனைத்து தரப்பு மக்களுமே, ஒரு அரசு ஊழியர்கள் அனைவருமே, அனைத்து தரப்பு மக்களுக்குமே வந்து அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சு. இதை விட பேரழிவு வந்து வரப்போகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போது இதற்கெல்லாம் வந்து காரணம் என்ன? அதாவது மருத்துவ வசதி இல்லாத காலத்தில் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி, 200 வருஷத்துக்கு முன்னாடி சில நோய் பரவல்கள்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் அவங்க குணப்படுத்திருக்காங்க. அப்படி சில காலங்கள்லாம் இருந்திருக்கு. ஆனால் இந்த நவீனமான காலத்தில் ஏன் இந்த மாதிரியெல்லாம் வந்து நோய் பரவுது, விசித்திரமான நோய்கள்லாம் ஏன் பரவுது அப்படின்னு பார்க்க போனால், இதுக்கு முழுக்க வந்து சுற்றுச்சூழல் கேடு. இதுதான் வந்து இதற்கு ஒரே ஒரு பதில். அதாவது மக்களுடைய உணவு பழக்கத்தில் சில வந்து இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்ட சாப்பாடு சாப்பிட்றாங்க. இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இந்த உணவில் இருக்கிற தரம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு உணவுப் பொருட்களில். அதை பற்றி இதில் நான் பேச விரும்பலை. அது வந்து அதனால அந்தளவுக்கு பாதிக்காது. ஆனால் உலகமே, மொத்த உலகமும் ஏன் பாதிக்குது அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக வந்து சுற்றுச்சூழல் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேடு. இந்த சுற்றுச்சூழலுக்கு ஆபத்து விளைவிப்பவர்கள் வந்து யார்? இதை வந்து இந்த அரசாங்கம் வந்து வெளியிடுவதே கிடையாது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சும்மாவே வந்து இந்த அரசாங்கம் வந்து மக்களுக்கு வந்து வழிகாட்டுவது என்னென்னா, வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்போம், மரங்களை பாதுகாப்போம். இதுதான் வந்து இந்த அரசாங்கம் வந்து மக்களுக்கு கொடுக்குற ஒரு அட்வைஸு, ஒரு வழிகாட்டுதல், இவ்வளோதான். ஆனால் இந்த மரங்களை வந்து நீங்களே வந்து இந்த வீடியோ பார்த்து முடித்த பிறகு நீங்களே ஒரு ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது எல்லாமே வந்து சுலபமான தகவல்கள் தான். நீங்கள் வந்து குரோமில் போயிட்டு நீங்கள் டைப் பண்ணாலே வந்து உங்களுக்கு அனைத்துக்குமே வந்து ஆன்சர் கிடைக்கும். ஜஸ்ட்டு ரொம்ப ஈஸி தான், எதுவுமே ரொம்ப கஷ்டம் கிடையாது. நீங்கள் குரோமில் போயிட்டு டைப் பண்ணுங்கள். நான் சொல்கிற விஷயங்களை டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கே வந்து அதனுடைய ஆன்சர் அதுவே காமிச்சிடும் உங்களுக்கு. அந்த அடிப்படையில் தான் நான் ஆதாரத்தோடு தான் பேசுகிறேன். அதாவது ஒரு வருஷம் முன்னாடியே நான் வந்து சில வீடியோஸ் நான் பேசியிருந்தேன். இந்த காடுகள் வந்து அதிக அளவில் வந்து அழிந்து வருது. இதற்கு வந்து இந்த காகித உற்பத்தி வந்து மிகவும் வந்து காகிதம் உற்பத்தி அதிகரிக்கிறதுனால தான் வந்து பேப்பர் ப்ரொடக்ஷன் உலகம் முழுவதுமே வந்து இந்த காகித தொழிற்சாலைகள் உற்பத்தி அதிகமாக பண்ணுறதுனால தான் வந்து காடுகள் அழியுது அப்படின்னு நான் ஒரு கருத்து பதிவிட்டிருந்தேன். அதற்காக சில வீடியோஸ் நான் பேசியிருந்தேன், சில தகவல்களை அடிப்படையாக வச்சு. இந்த ஒரு வருஷம் கழித்து இப்போது எனக்கு மறுபடியும் வேறு ஒரு யோசனை வந்தது. சரின்னு சொல்லிட்டு ஒரு தகவலை தேடி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து இது நம்ப முடியாத ஒரு தகவலாக இருந்துச்சு. ஆனாலுமே வந்து இது ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடியது. அப்போ தான் நான் வந்து உணர்ந்தேன், இது வந்து கண்டிப்பாக வந்து இதன் காரணமாக தான் வந்து நமக்கு உலகம் முழுவதும் வந்து நோய் பரவல் ஏற்பட்டது, இந்த கொரோனா லாக்டவுன் ஏற்பட்டது, கொரோனா நோய் தொற்று ஏற்பட்டது அப்படின்னு. இது வந்து இப்போது வந்து எனக்கு வந்து அந்தளவுக்கு கல்வி தகுதி கிடையாது. ஆனால் நம்ம இந்தியாவில் வந்து மருத்துவர் சங்கம், இந்திய மருத்துவர் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கம் இருக்கும். இந்தியாவில் இருக்க அனைத்து மருத்துவர்களுக்கும் ஒரு சங்கம் இருக்கும். அதே மாதிரி செவிலியர்களுக்குன்னு ஒரு நர்ஸு, அவங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்கும். இந்த மாதிரி வந்து அதாவது மருத்துவர்கள் தான் இல்லை, செவிலியர்கள் தான் இல்லை. அதாவது கொரோனா நோய் தொற்றில் வந்து ஏற்படும் போது மக்களை வந்து யார் பாதுகாத்தாங்க அப்படின்னு பார்க்க போனால் மருத்துவர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள். இந்த மாதிரி அதாவது தூய்மை பணியாளர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து ரோடு ஃபுல்லாக வந்து ஃபெனாயில் தெளிக்கணும். எவ்வளவு கஷ்டம். அதாவது அந்த வைரஸ் படிஞ்ச, அந்த கிருமிகள் படிஞ்ச அந்த குப்பைகளை வந்து அதை வந்து கொண்டு போய் பத்திரமா வந்து நோய் பரவல் ஏற்படாதவாறு அதை வந்து அவங்க அந்த குப்பைகளை வந்து அகற்றணும். இந்த மாதிரி நிறைய வேலை இருக்குது. அதாவது இந்த அரசாங்கத்துக்கு அதாவது இதில் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். அரசாங்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து இவங்க ஒரு உத்தரவு மட்டும்தான் போடுவாங்க. ஆனால் வந்து வேலை பார்க்குறது எல்லாமே அந்தந்த துறை சார்ந்தவங்க தான், கஷ்டப்படுறது எல்லாமே அந்தந்த துறை சார்ந்தவங்க தான்.
அது ஒரு காவல்துறையாக இருக்கட்டும், ஒரு தீயணைப்பு துறையாக இருக்கட்டும், அந்தந்த துறைக்கு சேர்ந்தவங்க தான் வந்து எல்லா கஷ்டமும் அனுபவிக்கிறாங்க. அரசாங்கம் வந்து சும்மா சொல்லுவாங்க, எங்கள் ஆட்சியில் நாங்கள் இதை ஒழிச்சோம் அதை ஒழிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்கெல்லாம் வந்து காரணம் என்ன, அதற்கு தான் வந்து இந்த வீடியோ கொஞ்சம் முழுமையாக பாருங்கள். காரணங்கள் இருக்குது, அதனால தான் நான் பேசுகிறேன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக. அதாவது தினசரி செய்தித்தாள்கள் வந்து இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பு சுமார் 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அது மின்சார வசதியே இல்லாத காலகட்டத்தில் அது பயன்பாட்டில் இருந்தது. இந்த தினசரி செய்தித்தாள்கள் வந்து இப்போ இருக்கிற மக்கள் தொகை கணக்கு பார்க்கும்போது இவங்க வந்து இந்த தினசரி செய்தித்தாள்களை தினம் தினம் அச்சிட்டு வந்து வெளியிடுறாங்க. இந்தியா முழுவதுமே வந்து சுமார் ஒரு 15 பாஷைகள் 15 மொழிகளில் வந்து பல லட்சக்கணக்கான பிரிண்ட், பல கோடிக்கணக்கான பிரிண்ட் வந்து இவங்க வந்து அச்சிட்டு வெளியிடுறாங்க. அது காலையில் பேப்பர், சாயங்கால பேப்பர் ரெண்டுமே, மார்னிங் பிரிண்ட்டு, ஈவினிங் பிரிண்ட்டு ரெண்டுமே வந்து வெளியிடுறாங்க. இதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து இதுக்கு ஒரு பொதுநல வழக்கு போடணும்னு சில வீடியோஸை நான் பேசியிருக்கேன். அதையும் ஒரு ஞாபகப்படுத்துறதுக்காகவும் அந்த காரணத்தை ஒரு மென்ஷன் பண்ணுறதுக்கும் தான் இதை நான் இதில் பேசுகிறேன். அதாவது உலகம் முழுவதுமே காடுகள் அழிந்து வருவதற்கு காரணம் யார் அப்படின்னு பார்க்க போனால் தினசரி செய்தித்தாள் நிறுவனங்கள் மற்றும் பிளைவுட் நிறுவனங்கள். தினசரி செய்தித்தாள் நிறுவனங்களை அதை பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன், அதனால் நான் மறுபடியும் அதில் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. அப்ராக்ஸாக சொல்கிறேன், ஒரு வருஷத்துக்கு இந்தியாவில் 20 லட்சம் டன் காகிதம் வந்து இறக்குமதி ஆகுது. ஒரு வருஷத்துக்கு 20 லட்சம் டன் காகிதம், இதனுடைய மதிப்பு வந்து 14,000 கோடி ரூபாய். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போது இந்த அரசாங்கம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து மறுசுழற்சி நடக்குது, காகிதத்தை வந்து மறுசுழற்சி பண்ணுறாங்க. எங்கே மறுசுழற்சி பண்ணுறாங்க, காகிதம் எங்கே மறுசுழற்சி ஆகுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எத்தனை ஹோட்டல்ஸில் வந்து எத்தனை வந்து நீங்கள் காகிதம் பார்க்காத இடமே இருக்காது, அத்தனை இடத்துல வந்து காகிதத்தை வந்து வீணடிக்கிறாங்க இந்த நியூஸ் பேப்பர்ஸை. அந்த மாதிரி இந்த நியூஸ் பேப்பர்ஸ் வந்து இவங்க டெய்லி வந்து இவங்க அச்சிட்டு வெளியிடுற நியூஸ் பேப்பர்ஸ் வந்து அது வந்து ஒரு பாதி அளவு தான் வந்து மறுபடியும் அது மறுசுழற்சிக்கு போகும். மீதி பாதி வந்து எல்லாமே வந்து மக்கள் வந்து வேஸ்ட் பண்ணிடுறாங்க. வியாபாரிகளாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், எல்லாருமே அதை வேஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்போது ஒரு வருஷத்துக்கு 20 லட்சம் டன் காகிதம் வந்து இறக்குமதி ஆகுது இந்தியாவில், சுமார் 14,000 கோடி ரூபாய்க்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போது ஒரு டன் காகிதம் உற்பத்தி செய்வதற்கு 20 மரங்கள் வந்து அழிக்கணும். 20 முதல் 25 மரங்கள் அழிச்சாதான் 1 டன் காகிதம் உற்பத்தி செய்ய முடியும். அப்போது 20 லட்சம் டன் காகிதம் வந்து இந்தியாவுக்கு மட்டும் இறக்குமதி ஆகுது அப்படின்னா மற்ற நாடுகள் எவ்வளோ பயன்படுத்துகிறாங்கன்றதை அப்போ நீங்கள் யோசிச்சுக்கலாம். அதை நீங்கள் வந்து யோசனை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு முதன்மையான காரணம். இந்த பிளைவுட் நிறுவனங்கள் வந்து இதனுடைய தகவல்களை நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, நம்பவே மாட்டீங்க. ஒரு வருஷத்துக்கு 72,20,000 ஷிப்மெண்ட்ஸு ஏற்றுமதி ஆகுது, உலகத்தில் இருக்க அனைத்து நாடுகளும் சேர்த்து. இது வந்து ஒரு ஷிப்மெண்ட் டேட்டாலேருந்து தான் நான் இந்த தகவல் நான் எடுத்தேன். அதுவும் சுலபமாக தான் இருக்குது. எல்லாமே நீங்கள் வந்து குரோமில் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் நீங்கள் ஆன்சர் எடுக்கலாம். அது மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் முயற்சி எடுத்து கொஞ்சம் பண்ணுங்கள். அதாவது கடந்த 25 வருடங்களில் வந்து ஏற்றுமதியான பிளைவுட் மட்டும் அதனுடைய எடை மட்டும் சுமார் வந்து 2,500 கோடி டன்னு. இது நம்பர்ஸ்லேயே போட முடியாது, அந்த அளவுக்கு ஒரு குவான்டிட்டி இது. ஆனால் இது உண்மை. இதனுடைய வேல்யூ எல்லாமே வந்து பல பில்லியன் கணக்கில் போகுது, அது எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் ஏற்றுமதி செய்யப்பட்ட கணக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன். உற்பத்தி பண்ண கணக்கு இதை விட 2 மடங்கு அதிகரிக்கும். எப்படி பார்க்க போனாலுமே வந்து சுமார் 4,000 கோடி டன்லேருந்து 5,000 கோடி டன் வந்து இந்த உலகம் முழுக்க வந்து பிளைவுட் வந்து உற்பத்தி ஆயிருக்கு. பிளைவுட்னா வந்து மக்கள் எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, ஏதோ நம்ம வீட்டில் ஒரு ஃபர்னிச்சர்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஏதோ ஒரு டேபிள் இருக்கும், இப்படி தான் நினைப்பாங்க. ஏதோ ஒரு புக்கு ஷெல்ஃபு, இந்த மாதிரி நார்மலாக வந்து பிளைவுட்னா அப்படி நினச்சிப்பாங்க. ஆனால் பிளைவுட் அதுக்கு மட்டும் கிடையாது. உலகத்தில் பல கப்பல் உருவாக்குகிற நிறுவனங்கள், ஃப்ளைட்டு
உருவாக்குகிற நிறுவனங்கள், இந்த பிளைவுட் இல்லாத இடமே கிடையாது. இதை இந்த விவரங்களை நான் தேடும் போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ட்ரெயின், நீங்கள் அதாவது பிளைவுட் இல்லாத இடமே கிடையாது. அந்தளவுக்கு வந்து இந்த பிளைவுட் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமாக. கன்ஸ்ட்ரக்ஷன்னா நம்ம ஊரில் நடக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சாதாரணமாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்க கட்டிடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா 100 மாடி கட்டிடங்கள், எல்லாம் 50 மாடி 100 மாடி கட்டிடங்கள், அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் பிளைவுட் பயன்படுத்துகிறாங்க. அதாவது அதுக்கு வந்து ஒரு ரெட் கலரில் வந்து அதுக்கு பெயிண்ட் அடித்து அது வந்து சிமெண்ட்டை வந்து தாங்குற மாதிரி, கான்கிரீட் தாங்குற மாதிரி ஷட்டரிங் பிளைவுட் அப்படி சொல்லிட்டு அதை பயன்படுத்துகிறாங்க. உலகம் முழுக்கமே வந்து இந்த பிளைவுட்டுடைய உற்பத்தி அப்புறம் பயன்பாடு கடந்த 25 வருடங்களில் மிக மிக அதிகரிச்சிருக்கு. இது எல்லாமே சேர்த்து தான் வந்து இந்த காடுகள் அழிஞ்சு போனதுக்கு காரணம். இது மட்டும் கிடையாமல் நம்ம டெய்லி மக்கள் தினம் தினம் மக்கள் பயன்படுத்துகிற இந்த அதாவது கட்லரிஸ் சொல்லுவாங்க. கட்லரிஸ்னால் இந்த சின்ன சின்ன ஸ்பூனு, வுட்டு ஸ்பூனு, ஐஸ்கிரீம் ஸ்பூனு, ஹோட்டலில் பயன்படுத்தக்கூடிய சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற ஸ்பூனு, டிஷ்யூ பேப்பர்ஸு, இந்த மாதிரி இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இது இல்லாமல் வந்து இந்த டிம்பரு, பேலட் இதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் கணக்கிலே சொல்லலை. நான் சொன்னது 2 விஷயம் தான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து பேப்பர், தினசரி செய்தித்தாள் நிறுவனங்கள், இன்னொன்று பிளைவுட் நிறுவனங்கள். இந்த 2 நிறுவனங்களும் தான் வந்து காடுகள் அழிஞ்சு போனதுக்கு உண்மையான காரணம். முழுக்க இவங்க தான் வந்து பொறுப்பேற்கணும். இதற்கு வந்து ஒரு பொதுநல வழக்கு பதிவு செய்தால் எல்லா உண்மையும் வந்து வெளியில் வந்துடும். ஆனால் வந்து இப்போது நான் எங்கே அந்தளவுக்கு பணம் செலவு பண்ணி நான் பொதுநல வழக்கு போடுறது? எனக்கு அந்தளவுக்கு என்கிட்ட பணம் கிடையாது. இது ஏற்கனவே சில வீடியோஸ் நான் சொல்லியிருக்கேன். என்கிட்ட வந்து இந்த மாதிரி சில தகவல்களை மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற அளவுக்கு தான் எனக்கு நிலைமை இருக்குது. எந்த மாதிரி பொதுநல வழக்கு போடுற அளவுக்கு என்கிட்ட எந்த மாதிரி ஒரு வசதி என்கிட்ட கிடையாது. ஆனால் வந்து நீங்கள் யாராவது கொஞ்சம் இதுக்கு சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் இந்த வீடியோஸ் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா அது நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அதனால் மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்படும். சரி, இன்னொரு விஷயம், அதாவது இப்போது இது இப்படியே தொடர்ந்துக்கிட்டே போச்சுன்னா, அதாவது மக்கள் அனைவருமே என்ன நினைப்பானா, காடுகள் இன்னமும் இருக்குன்னு தான் நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனால் உலகத்தில் எங்கேயுமே காடுகள் கிடையாது. காடுகள் வந்து அதாவது உலகத்துடைய மொத்த நிலப்பரப்பில் 31% வந்து காடுகள். ஆனால் இந்த 31% காடுகள் வந்து இப்போ இல்லை, அழிஞ்சு போச்சு. ஆனால் இந்த தகவல் வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நியூஸில் வந்து சில சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா காட்டில் தீ பரவிடுச்சு, ஹெலிகாப்டரில் வந்து போய் அவங்க வந்து தீயெல்லாம் காட்டு தீ அணைச்சாங்க, இந்த மாதிரிலாம் கதை சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி வந்து பல ஆயிரம் கோடி அவங்க லாபம் சம்பாதிக்கிறாங்க. இந்த காட்டு தீன்னு சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு காடுகள் அழிஞ்சு போனதுக்கான ஒரு தவறான கணக்கு மாதிரி தானே தவிர, ஆனால் வந்து உண்மை என்னென்னா இந்த பிளைவுட் நிறுவனங்களால் வந்து பல பில்லியன் வந்து ஒரு நாடுகளுக்கும் வந்து லாபம். ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, பிரேசில், ஃபின்லாண்டு, இந்தோனேஷியா, வியட்நாம், இந்த மாதிரி வந்து நிலப்பரப்பு அதிகமாக இருக்கிற நாடுகள், காடுகள் பரப்பளவு அதிகமாக கொண்ட நாடுகள் வந்து அவங்க யாருக்கிட்டையும் எந்த பர்மிஷனும் கேட்கறது கிடையாது. அதாவது எஃப்எஸ்சின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்குது. அதாவது ஃபாரஸ்ட் ஸ்டீவர்ட்ஷிப் கவுன்சில் அப்படி சொல்லிட்டு ஒரு எஃப்எஸ்சி சொல்லிட்டு ஒரு கவுன்சில் ஒன்று இருக்குது. அவங்கக்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுட்டு இவங்க வந்து எஃப்எஸ்சின்னு அந்த பிளைவுட்லாம் வந்து இவங்க ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அனைத்து பிளைவுட்டும் வந்து உற்பத்தி செய்து வித்துடுறாங்க வெளிநாட்டுக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். ஒரு சாதாரணமாக ஒரு காமன் சென்ஸ் இருக்கிற யாருமே யோசித்து பார்க்கக்கூடியது. இப்போ ஒரு வாழை மரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு 6 மாதத்தில் வளர்ந்துடும். 6 மாதத்தில் ஒரு வாழை மரம் வந்து வளர்ந்துடும். ஆனால் காட்டு மரம் எத்தனை வருஷம் ஆகும் அது வளர்கிறதுக்கு? இதை வந்து மக்கள் யாருமே யோசித்து பார்க்குறதே கிடையாது. மக்கள் யாருமே வந்து இதை யோசித்து பார்க்குறது கிடையாது. அதை வந்து கொஞ்சம் மக்கள் அனைவருமே கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் இந்த தினசரி செய்தித்தாள்களை பயன்படுத்தாதீங்க, வாங்காதீங்க. அதே போல் பிளைவுட் பொருட்களை கண்டிப்பாக வாங்காதீங்க. பிளைவுட் வந்து சுற்றுச்சூழலுக்கு மிக மிக ஒரு கேடானது. பிளைவுட்னால வந்து கடந்த 25 வருடங்களில் வந்து சுமார் 4000 கோடி டன்னு உற்பத்தி செய்ததன் விளைவாக வந்து பல லட்சக்கணக்கான ஏக்கர் காடுகள் வந்து அழிஞ்சு போச்சு. அந்த காடுகள் வந்து மறுபடியும் வந்து அது வந்து வளரணும், பழைய நிலைமைக்கு அந்த காடுகள் வந்து செழிப்பாக வளரணும்னா வந்து அது சாத்தியமே கிடையாது. அந்த மாதிரி இங்கே இருக்கிற அந்த நிறுவனங்கள், பிளைவுட் நிறுவனங்கள் வந்து அவங்க அந்த காடுகளை விடவே மாட்டாங்க. நல்லா அதில் வந்து காசு பார்க்குறாங்க இவங்க. இது மட்டும் இல்லாமல் இன்ன வரைக்குமே பல நாடுகளில் சட்ட விரோதமாக வந்து மரங்களை கடத்துறாங்க. அது இன்ன வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதையும் நீங்கள் வந்து இந்த விக்கிபீடியா சொல்லிட்டு போய் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு தகவல் கிடைக்கும்.
இல்லீகல் லாகிங் அப்படி சொல்லிட்டு போட்டிங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு எல்லா தகவலும் வந்துடும். இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுவதுமே இந்த மரங்களை வச்சு காடுகளை அழித்து மரங்களை அழித்து இவங்க வந்து பல நிறுவனங்கள் வந்து பல கோடி கணக்கில் பல பில்லியன் கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. அதனால தான் வந்து பொதுமக்கள் பாதிக்கிறாங்க, சுற்றுச்சூழல் பாதிக்குது. சுற்றுச்சூழல் பாதிக்கிறதுனால மக்கள் அனைவருக்குமே வந்து ஆரோக்கியம் பாதிக்குது. காற்று வந்து பலகீனம் அடைஞ்சால் என்னாகும், காற்றை தான் நம்ம சுவாசிக்கிறோம். காற்றும் வந்து நமக்கு ஒரு உணவு மாதிரி தான். காற்று இல்லைன்னா நம்மளால் உயிர் வாழ முடியாது. அப்போது அந்த காற்று வந்து இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த நூற்றாண்டில் தான் வந்து இத்தனை தொழிற்சாலைகள் வந்து உருவாயிருக்கு. அதாவது வாகனத்துலேருந்து வர புகை, பெட்ரோல் வாகனங்கள்லேருந்து வெளிவரும் புகை, டீசல் வாகனங்கள்லேருந்து வெளிவரும் புகை, இது வாகனங்கள்லேருந்து ஏற்படக்கூடிய மாசு, இது ஒரு பக்கம். தொழிற்சாலைகள், ரப்பர் தொழிற்சாலைகள், பிளாஸ்டிக் பொருட்கள் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகள், இது எல்லாமே வந்து அதாவது பிளாஸ்டிக் தொழிற்சாலைகள்னால் அது சொல்லிக்கிட்டே போகலாம். அவசியமே இல்லாமல் பிளாஸ்டிக் பொருட்கள் வந்து நிறைய இப்போ பயன்பாட்டில் வந்துட்டுருக்கு. இதுக்கெல்லாம் வந்து எந்த மாதிரி ஒரு சட்ட திருத்தமோ ஒரு சுற்றுச்சூழலுக்கான ஒரு வழிகாட்டுதலோ இந்த மாதிரி எதுவுமே வந்து இந்த அரசாங்கம் வந்து ரொம்ப ரொம்ப அலட்சியமாக தான் செயல்படுத்த நான் சொல்லுவேன் இந்த சுற்றுச்சூழல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில். அதாவது ஒரு சாதாரணமான ஒரு வீட்டில் வந்து ஒரு தண்ணீர் குழாய் இருக்குது, ஒரு சாதாரணமாக ஒரு டேப்பு, நீங்கள் கூட இப்போ கிச்சனில் ஒரு டாய்லெட் பாத்ரூம்லாம் ஒரு டேப் இருக்கும். அந்த டேப் வந்து மெட்டல்லே வருது. ஆனால் அந்த டேப் ஏன் பிளாஸ்டிக்கில் உற்பத்தி செய்கிறதுக்கு இவங்க அனுமதி கொடுக்குறாங்க? இப்போ வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக்கில் டோரு எவ்வளோ பெரிய டோர் வந்து அது பிளாஸ்டிக்லேயே மோல்டிங் பண்ணி ரெடி பண்ணுறாங்க. அதே மாதிரி சேரு பெரிய பெரிய ஃபர்னிச்சர், இது எல்லாமே வந்து பிளாஸ்டிக்லேயே மோல்டிங் பண்ணி செஞ்சுக்கிட்டே இருந்தால் அப்போது எல்லாமே வந்து பிளாஸ்டிக் சொல்லிட்டு இவங்க எல்லாமே வந்து பிளாஸ்டிக்லேயே உற்பத்தி பண்ணாங்கன்னா இந்த பிளாஸ்டிக் தொழிற்சாலைகளால் ஏற்படக்கூடிய காற்று மாசு அதையும் யார் சரி பண்ணுறது? இந்த உலகத்தில் வந்து எப்படி காற்று மாசுபட்டாலுமே அது வந்து வாகனங்களால் காற்று மாசுபட்டாலும், வாகன புகையினால், பிளாஸ்டிக் தொழிற்சாலைகள், ரப்பர் தொழிற்சாலைகள், மற்ற கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கும். அதை பற்றி நமக்கு அந்த அளவுக்கு ஐடியா கிடையாது. நான் ஒரு அப்ராக்ஸாக சொல்கிறேன். இந்த மாதிரி உலகத்தில் வந்து பலவிதமான நிலைமைகளில் வந்து இந்த காற்று வந்து மாசுபடுவதற்கான நிறைய காரணங்கள் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. கடந்த 100 வருஷத்தில் வந்து இந்த மாதிரி வந்து தொழிற்சாலைகள் அதிகரித்ததுனால காற்று வந்து ரொம்ப ரொம்ப மாசுபட்டுக்கிட்டே வருது. அப்போது அந்த காற்றை வந்து பாதுகாக்கணும், உலகத்தில் இருக்க மொத்த காற்று மண்டலத்தையும் பாதுகாக்கணும்னா அது வந்து மரங்களால் மட்டும்தான் முடியும், காடுகளால் மட்டும்தான் முடியும். அந்த காடுகளையும் வந்து அழித்து தான் இவங்க இந்த நிலைமைக்கு பண்ணிட்டாங்க. இப்போது இது இன்னமும் தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா இந்த நம்ம நாடு மட்டும், நம்ம இந்தியா மட்டும் கிடையாது, உலகத்தில் எந்த நாடுமே சரி, எப்பேற்பட்ட பணக்காரங்களாக இருந்தாலும் யாருமே வந்து ரொம்ப ஆயுசோடு வாழ முடியாது. எல்லாருக்குமே வந்து மூச்சு சம்பந்தமான பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது வருங்காலத்தில். இது எல்லாமே வந்து நான் ஏதோ யூகத்தின் பேரில் சொல்லலை, இது எல்லாமே வந்து கண்டிப்பாக நடக்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்குது உண்மையிலே. அதனால வந்து மக்கள் யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் தயவுசெய்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் ஷேர் பண்ணி கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. உங்களால் முடிஞ்சது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது கொஞ்சம் இந்த சுற்றுச்சூழலுக்காக கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். நம்ம நாட்டில் என்னெல்லாம் அநியாயம் நடக்குது, எப்படியெல்லாம் நம்மளை வந்து ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிளைவுட் நிறுவனங்களும் இந்த தினசரி அதாவது பிளைவுட் நிறுவனங்கள் வந்து காடுகள் அழிந்து வருவதற்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தினசரி செய்தித்தாள்கள் வந்து ஒரு நாள் கூட நம்மளுக்கு வந்து அந்த தகவலை பகிர்ந்ததே கிடையாது. அப்போ பார்த்துக்கோங்க பணக்காரங்க எந்த அளவுக்கு ஒரு ஒத்துமையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், பல பில்லியன் கணக்கில் பல ட்ரில்லியன் கணக்கில் சம்பாதிக்கிற பிளைவுட் நிறுவனங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து இவங்க பணக்காரங்க மத்தியில் அனைவருமே வந்து ஒற்றுமையாக இருக்காங்க. ஆனால் வந்து இது ஆரோக்கியமானது கிடையாது. இதனால் வந்து அதுதான் நான் ரொம்ப நேரம் இதை ரிப்பீட் பண்ண விரும்பலை. இந்த உலகம் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும், இந்த உலகத்தில் அனைத்து நாடுகள்லையும் மக்கள் ஆரோக்கியமாக வாழணும்னா அது வந்து காடுகளையும் மரங்களையும் பாதுகாத்தா தான் அது சாத்தியமாகும். காடுகளும் மரங்களும் அழிஞ்சு போன பிறகு இந்த உலகத்தை வந்து யாராலையும் காப்பாற்றவே முடியாது. இதற்கு வந்து மக்கள் அனைவருமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி.